ஹாய் மக்களே, இன்றைக்கும் வேஸ்ட்டான மெட்டீரியல் வச்சு ஒரு ஹோம் டெக்கர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கும் நான் வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீச் சைடில் இந்த வெள்ளை கலரில் குட்டி குட்டியாக கல் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கல் வந்து கொஞ்சம் ரேண்டமாக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கல்லில் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சமான கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி நான் நிறைய கல் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சமான கலரில் வேணுமோ பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் நான் பெயிண்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இந்த கல்லெல்லாம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாட்டிலுக்குள்ளே போட போகிறோம். ஸோ இந்த பாட்டிலில் இப்போ ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான காஞ்ச பிரான்ச்சு மரத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரான்ச் இப்போ எந்த சைஸில் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்குள்ளே இது பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எம்டியாக இருக்கனால இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு உள்ளன் நூல் எடுத்துக்கிறேன். ஓகேவா, கலர் எந்த உள்ளன் கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. நிறையா லைக் பிங்க், ரெட்டு, ப்ளூ எல்லாமே எல்லா கலர்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஒரு ஃப்ளார் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு 50 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது நடுவில் வந்து ஒரு நாட் போட்டுட்டு சைடில் ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பூ கட்டுற மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு நடுவில். நெக்ஸ்ட்டு இப்போ சைட்லலாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்படி 2 சைடும் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சிங்கன்னா ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளார் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ரவுண்டாக. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிரான்ச்சில் ஒட்டிக்கலாம். ஸோ நான் க்ளூகன் வச்சு யூஸ் பண்ணி இது ஒட்டிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கலர்ஸ் ப்ளூ, க்ரீன், எல்லோ எல்லாம் மிக்ஸ்டு கலர்ஸாக இருந்தால் இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். என்கிட்ட ரெட், ஆரஞ்ச், பிங்க் இது தான் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இந்த பாட்டிலில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான். ஸோ இது பார்க்கவே சூப்பராக இருக்கா? எப்படி இருக்குது? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டான மெட்டீரியல் வேறு ஏதாவது கிராஃப்ட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.